ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இந்த 12th ஃபிசிக்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் தான் பசங்களாக பார்க்க போகிறோம். ஸோ வால்யூம் 1 வால்யூம் 2 ரெண்டுமே சேர்த்து தான் பசங்களாக போட்டிருக்கேன். ஸோ தமிழ் மீடியம்கானது இப்போவே சொல்லிடுறேன், அடுத்த வீடியோவில் போட்டுறேன். ஸோ அதெல்லாம் கவலைப்படாதீங்க. ஸோ இங்கிலீஷ் மீடியம் பசங்களை பொறுத்தவரைக்கும் இப்போ ஃபஸ்ட்டு போட்டிருக்கேன் சரிங்களா. இதோட மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனல் குரூப் லிங்க் இருக்கு, ஜாயின் பண்ணுங்கள். அங்கே நம்ம பசங்களுக்கான இம்பார்ட்டன்ட் நோட்ஸ், கைட்ஸ், கொஸ்டின் பேப்பர்ஸ் உட்பட இல்லை தொடர்ச்சி வீடியோக்கள் போடுறேன். சரி வாங்க ஸ்டூடெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் 1ல் யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா calculate the electric field due to a dipole on its axial and equatorial plane. Next 7th one, derive an expression for electrostatic potential due to an electric dipole. ஸோ இன்னொரு முக்கியமான டவுட் வரும், அதை மட்டும் தெளிவாக சொல்லிடுறேன். அதாவது ப்ரோ இந்த 5 மார்க்ஸ் மட்டும் படித்தா போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் இதை படித்தாலே போதும். 80 to 95% ஆஃப் 5 மார்க்ஸ் நான் பசங்க பப்ளிக்கில் பக்காவாக அட்டன் பண்ணிடலாம், எந்த ஒரு மாற்ற கருத்து இல்லை சரிங்களா. இன்னும் 1-2 வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர்லேருந்து 1-2 வரும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுவும் என்னென்னு தெளிவாக சொல்லிடுறேன் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 11th ஒன் வந்து obtain the expression for electric field due to infinity long charged wire. Next obtain the expression for electric field due to an charged infinite plane sheet. அதுக்கப்புறம் obtain the expression for electric field due to a uniformly charged spherical shell. Explain the construction and working of a Van de Graaff generator. ஸோ இதில் வெரி இம்பார்ட்டன்ட், மோஸ்ட் ரிப்பீட்டேட்டிவ் அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு. ஸோ எதுவுமே ஸ்கிப் பண்ணாமல் மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் நம்ம பசங்க எல்லாத்தையும் பக்காவாக படிச்சிங்க சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் யூனிட் 2 பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரைப் த மைக்ரோஸ்கோபிக் மாடல் ஆஃப் கரண்ட் அண்ட் obtain microscopic forms of Ohm's law. Next, explain the determination of internal resistance of a cell using voltmeter. Next, obtain the condition for bridge balance in Wheatstone bridge. ஸோ இதில் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின். ஸோ எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க சரி, நான் மோஸ்ட்டாக முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் பக்காவாக படித்து வச்சுருங்கப்பா, இப்போவே சொல்லிட்டேன். நெக்ஸ்ட், explain the determination of unknown resistance using meter bridge. ஸோ மேக்ஸிமம் இதான் கேட்பாங்க சரிங்களா. ஸோ எந்த ஒரு மாற்று கருத்து வேணாம். நெக்ஸ்ட் யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா deduce the relations for the magnetic field at a point due to an Biot சாவத்துலப்பா. ஸோ இன்ஃபினிட் லாங் ஸ்ட்ரெயிட் கண்டக்டர் கேரண்ட் யூஸிங் Biot சாவத்தில் வெரி இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்கப்பட்டிருக்க கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து obtain a relation for the magnetic field at a point along the axis of a circular coil carrying current using Biot சாவத்தில். அதுக்கப்புறம் discuss the working of a cyclotron in detail. Next, derive the expression for the force between two parallel current carrying conductors. அதுக்கப்புறம் expression force of a current carrying conductor in magnetic field. ஸோ இதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சாரி நெக்ஸ்ட் யூனிட் 4ல் வந்து ஷோ தட் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் பிட்வீன் ஏ பேர் ஆஃப் காயில்ஸ் இன் சேம் M12 = M21 வெரி இம்பார்ட்டன்ட்ப்பா, கம்பல்சரி பாருங்கள். டெரிவேஷன் ரொம்ப ஈஸி, மேக்ஸிமம் போட்டு பார்த்தீங்கன்னா மண்டியில் பக்காவாக ஒட்டிக்கும் சரிங்களா, பார்த்து வச்சுங்கப்பா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஷோ மேத்தமெட்டிக்ஸ் த ரொட்டேஷன் ஆஃப் ஏ காயில் இன் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஓவர் ஒன் ரொட்டேஷன் இன்டியூசஸ் அண்ட் ஆல்டர்னேட்டிங் EMF ஆஃப் ஒன் சைக்கிள். ஓகேங்களா. நெக்ஸ்ட் 13th பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பிளைன் த ஒர்க்கிங் ஆஃப் ஏ சிங்கிள் ஃபேஸ் AC ஜென்ரேட்டர் வித் நெசசரி டயக்ராம். ஸோ டயக்ராம் கம்பல்சரி போட்டாலும் டயக்ராம் கேட்டிருந்தேன். ஸோ அதனால் டயக்ராம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு உங்களுக்கு மார்க் கட் பண்ணுவாங்க, மிஸ்டேக் பண்ண பார்த்து வச்சுங்கப்பா. அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் த கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் ஏ ட்ரான்ஸ்ஃபார்மர், மோஸ்ட் ரிப்பீட்டேட்டிவ் அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், நல்லா படித்து வச்சுருங்கப்பா. அதுக்கப்புறம் ஃபைண்ட் அவுட் த ஃபேஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் வோல்டேஜ் அண்ட் கரண்ட்டு இன் ஏ பியூர் இண்டக்டிவ் சர்க்யூட். அதுக்கப்புறம் RLC சர்க்யூட் வெரி இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ஸ். ஸோ இந்த கொஷின் இல்லாத கொஷின் பேப்பரே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு அடிக்கடி கேட்பாங்க சரிங்களா. அப்புறம் இதில் வந்து ஆசிலேஷன்ஸ் ஒரு கொஷின் இருக்கும். ஸோ அந்த ஆசிலேஷன் கொஷின் பார்த்து வச்சுங்க. ஸோ அதை மென்ஷன் பண்ணல, ரேராக கேட்பாங்க. ஸோ ஜஸ்ட் பார்த்து வச்சுங்க. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் யூனிட் 5 ஸோ யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் இருக்கிறதே ரொம்ப கம்மியான கொஷின்ஸ் தான் இருக்குது அதில் இருக்குது. ஸோ அதுலேயே ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்கேன், 4 தான் கொடுத்துருக்கேன், 2 ஸ்கிப் பண்ணிட்டு. ரைட் ஒன் மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் இன்டெக்ரல் ஃபார்மு. அப்புறம் எக்ஸ்பிளைன் த மேக்ஸ்வெல்ஸ் மாடிஃபிகேஷன் ஆஃப் ஆம்பர்ஸ் சர்க்யூட் லா. அப்புறம் ரைட் ஒன் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸு. எக்ஸ்பிளைன் த டைப்ஸ் ஆஃப் எமிஷன் ஸ்பெக்ட்ரம், இந்த எமிஷனும் அப்சர்வேஷன் ஸ்பெக்ட்ரம். ஸோ இதில் தான் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு அடிக்கடி மாற்றி கேட்பாங்க. ஸோ அதனால் அந்த கொஸ்டின் மட்டும் மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் படிச்சிருங்க, கம்பல்சரி படித்தாகணும். ஸோ இதில் இருக்கிறது மற்றது படிக்க தேவையில்லைன்னு கேட்டிங்கன்னா 3 மார்க்ஸில் கேட்கக்கூட வாய்ப்பு இருக்குது, மாற்றி கேட்பாங்க, உங்களுக்கே தெரியும் ஃபிசிக்ஸ் எல்லாம் பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் நல்லா படிச்சு வச்சுருங்க சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் யூனிட் 6 ஸோ யூனிட் 6 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன் derive the mirror equation and the equation for lateral magnification very இம்பார்ட்டன்ட். அப்புறம் ஃபீஸஸ் மெத்தட் வெரி மோஸ்ட் ரிப்பீட்டேட்டிவ் அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ப்பா. ஸோ உங்கள் ரிவிஷன் பேப்பர்லேயே வந்திருக்கும், உங்கள் ஆஃப் இயர்லியும் கேட்டிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்து வச்சுங்க, இதை மிஸ் பண்ணாதீங்க, எல்லாத்தையும் படிச்சிருங்க. ஸோ மேக்ஸிமம் டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது, நம்ம பசங்க யூட்டிலைஸ் பண்ணிட்டு பக்காவாக படிச்சிருங்கப்பா. இதுக்கப்புறமும் லேட் பண்ணாதீங்க சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து derive the equation for refraction at a single spherical surface. நெக்ஸ்ட்டு 7th பார்த்தீங்கன்னா obtain lens makers formula and mention its significance. Next, derive the equation for angle of deviation produced by a prism and thus obtain the equation for a refractive index of the material of the prism. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வாட் இஸ் டிஸ்பர்ஷன், obtain the equation for dispersive power of a medium.
ஸோ ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் யூனிட் 7 பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பிளைன் த யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப் அண்ட் ஆப்டைன் த ஈக்குவேஷன் ஃபார் பாத் டிஃப்ரென்ஸ். ஸோ யங் டபுள் ஸ்லிட் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட்ப்பா. ஸோ கம்பல்சரி ஸ்கிப் பண்ண படிங்க. ஒரு சில பசங்க நம்ம மேக்ஸிமம் தெரிஞ்ச வரைக்கும் யூனிட் வால்யூம் 2 வந்து மேக்ஸிமம் ஸ்கிப் பண்ணுறீங்க. ஸோ அப்படி பண்ணாதீங்க, கம்பல்சரி படிச்சிடணும் சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆப்டைன் த ஈக்குவேஷன் ஃபார் பேண்ட்வித் இன் யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்டு. அதுக்கப்புறம் டிஸ்கஸ் டைஃப்ராக்ஷன் அட் எ சிங்கிள் ஸ்லிட் அண்ட் ஆப்டைன் த கண்டிஷன் ஃபார் nth மினிமம். ஓகேங்களா. ஸோ ரேராக தான் கேட்பாங்க, ஆனால் மேக்ஸிமம் யங்ஸ் டபுள் ஸ்லிட் தான் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின், நல்லா பார்த்து வச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் அபவுட் த சிம்பிள் மைக்ரோஸ்கோப் அண்ட் ஆப்டைன் த ஈக்குவேஷன்ஸ் ஃபார் மேக்னிஃபிகேஷன் ஃபார் நியர் பாயிண்ட் ஃபோக்கஸிங் அண்ட் நார்மல் ஃபோக்கஸிங். அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் அபவுட் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் அண்ட் ஆப்டைன் த ஈக்குவேஷன் ஃபார் த மேக்னிஃபிகேஷன். ஸோ இதுவும் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின் தான்ப்பா. ஸோ அதை நல்லா படிச்சு வச்சுருங்க. ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் யூனிட் 8 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆப்டைன் ஏன்ஷியன்ஸ் ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன்ஸ் வித் நெசசரி எக்ஸ்ப்ளனேஷன், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஸ்கிப் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் டெரைவ் அண்ட் எக்ஸ்பிரஷன் ஃபார் டி ப்ராக்லி வேவ் லென்த் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். நெக்ஸ்ட் 12th ஒன் ப்ரீஃப்லி எக்ஸ்பிளைன் த பிரின்சிபல் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். ஓகேங்களா. அதுக்கப்புறம் டிஸ்கிரைப் ப்ரீஃப்லி டேவிஸ் அண்ட் ஜெர்மர் எக்ஸ்பெரிமெண்ட் விச் டெமான்ஸ்ட்ரேட்டட் த வேவ் நேச்சர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். நெக்ஸ்ட் ஹவு டு வி ஆப்டைன் கேரக்டரிஸ்டிக்ஸ் எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரா. ஸோ இதில் மேக்ஸிமம் நம்ம பசங்க வந்து பார்த்தீங்கன்னா இதில் ரொம்ப படிக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்க. என்ன கேட்டிங்கன்னா அதிகபட்சம் ஒரு 3 சொல்கிறேன், அது கம்பல்சரி படிங்க. டேவிஸ் ஜெர்மர் படிச்சிடணும், டி ப்ராக்லி பாருங்கள், அதுக்கப்புறம் ஃபோட்டோ எலக்ட்ரிக். ஸோ இந்த 3 கொஸ்டினாச்சும் அட்லீஸ்ட் இந்த சாப்டரில் வந்து உங்களுக்கு படிக்க முடியல ப்ரோ அப்படின்னு சொல்கிறவங்க இதுவாச்சும் அட்லீஸ்ட் படிங்க. ஏன்னா இந்த தடவை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ப்ராபபிலிட்டியில் இந்த கொஷின்ஸ் வர அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த சாப்டர்லேருந்து ஸோ நல்லா பார்த்து வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட் யூனிட் 9 பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பிளைன் த ஜே தாம்சன் எக்ஸ்பெரிமெண்ட் டு டிட்டர்மின் த ஸ்பெசிஃபிக் சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெரைவ் த எனர்ஜி எக்ஸ்பிரஷன் ஃபார் அன் எலக்ட்ரான் இஸ் த ஹைட்ரோஜன் ஆட்டம் யூசிங் போர் அட்டம் மாடல். நெக்ஸ்ட் டிஸ்கஸ் த ஸ்பெக்ட்ரல் சீரிஸ் ஆஃப் ஹைட்ரோஜன் ஆட்டம், வெரி வெரி இம்பார்ட்டன்ட்ப்பா. நம்ம பசங்க வந்து ஒரு ட்ரிக் சொல்லித்தரேன், அதை மட்டும் கவனிச்சிங்க. நெக்ஸ்ட் டிஸ்கிரைப் த ஒர்க்கிங் ஆஃப் ஏ நியூக்ளியர் ரியாக்டர் வித் ஏ பிளாக் டயக்ராம். ஸோ இந்த யூனிட்டை ஒத்துரையும் பார்த்தீங்கன்னா நம்ம பசங்க சொல்கிறேன் ப்ரோ இதில் தியரி மாதிரி எழுத்து நிறையா இருக்குது ப்ரோ, ஸோ அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ ரொம்ப கஷ்டப்படாதீங்கப்பா. தியரியை பொறுத்த வரைக்கும் இந்த 5 மார்க்ஸ்லாம் ஜஸ்ட்டு 1 or 2 லைன் மேக்ஸிமம் எழுதிட்டு அதுக்கப்புறம் டேரெக்டாக டெரிவேஷன் போடுங்க. சென்டரில் ஏதாச்சும் 1 இல்லை அதிகபட்சம் 2 லைன் எழுதினாலே போதும், உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. அட்லீஸ்ட் தியரியே தேவையில்ல ப்ரோ, டெரிவேஷன் மட்டும் அப்படியே படிச்சுட்டு போய் எழுதுறேன் அப்படின்னாலும் உங்களுக்கு மேக்ஸிமம் 5க்கு 3 மார்க்ஸ் to 4 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா. ஸோ தியரிக்கு 2 மார்க் போட்டாலும் உங்களுக்கு டெரிவேஷனுக்கு 3 மார்க் கம்பல்சரி கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் அட்லீஸ்ட் உங்களால் தியரி படிக்க முடியலன்னா நம்ம பசங்க மேக்ஸிமம் டெரிவேஷனாச்சும் பார்த்துட்டு போங்க. ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் யூனிட் 10 பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரா த சர்க்யூட் டயக்ராம் ஆஃப் ஏ ஆஃப் வே ஃபுல் வே, வெரி இம்பார்ட்டன்ட்ப்பா. ஸோ மோஸ்ட் ரிப்பீட்டடிவ் அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நல்லா படிச்சு வச்சுருங்க. அண்ட் எக்ஸ்பிளைன்ஸ் ஒர்க்கிங்கு. அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கிங் ஆஃப் ஏ ஃபுல் வேவ் ரெக்டிஃபையரு. அப்புறம் டிரான்சிஸ்டர் ஃபங்க்ஷன்ஸ் ஆஸ் ஏ ஸ்விட்ச் எக்ஸ்பிளைன். அப்புறம் டிஸ்கிரைப் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் டிரான்சிஸ்டர் ஆஸ் அன் ஆம்பிளிஃபையர் வித் த நீட் சர்க்யூட் டயக்ராம், ஸ்கெட்ச் த இன்புட் அண்ட் அவுட்புட் வேவ் ஃபார்ம்ஸு. அப்புறம் ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் டி மார்கன்ஸ் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் தியரம், வெரி இம்பார்ட்டன்ட்பா. டி மார்கன்ஸ்லாம் கம்பல்சரி படிங்க. ஸோ லாஸ்ட் லெசன்லேருந்து இது அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின், அதுக்காக தான் போட்டிருக்கேன் சரிங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதே மாதிரி மற்ற எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கான உங்களுக்கு கெமிஸ்ட்ரி மேக்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லா சப்ஜெக்டான இம்பார்ட்டன்ட் நோட்ஸும் கைட்ஸ் உடஞ்சி இதுக்கப்புறம் போட போகிறேன். ஸோ அதனால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி விட்டுருங்க. டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கும், எல்லா அப்டேட்டும் மிஸ் பண்ண தெரிஞ்சுக்க அதில் ஜாயின் பண்ணுறீங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த தொடர்ந்து பார்க்கலாம்ப்பா, மிஸ் பண்ணுறாதீங்க. டாட்டா, பை.